அனைவருக்கும் வணக்கம். புகழை பொருட்படுத்தாதீர்கள், ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையதாக உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்ற கன்பூசியஸ் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம். இன்றைய வேலைவாய்ப்பு 2 வகையான வேலைவாய்ப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, தனியார் பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சார்பாக தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடத்தை நிரப்புவதற்காக வந்த அறிவிப்பை பற்றி ஒன்றும், இன்னொன்று மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றியும் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியர் மலர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு முழுமையான தகவல் தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பில் மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தேனி, ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட தனியார் பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக வருகிற 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரையில் வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது. அந்த முகாமில் கலந்துக்கிறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நாளிதழ்களில் தினத்தந்தி, தினமலர் போன்ற நாளிதழ்களில் இந்த வேலைவாய்ப்பு செய்தி வெளிவந்திருக்கு. இதில் எந்த இடத்துல நடக்குன்னா, மதுரையில் நியூ ஸ்டெயின் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கிழக்கு வெளிவீதி, மதுரை 1 இங்கே நடக்குது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பல தனியார் பள்ளிகள் நேரடியாக கலந்துக்கிட்டு ஆசிரியர்களை வேலைவாய்ப்புக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதற்காக இந்த முகாம் நடக்குது. இங்கே அனுபவம் இல்லாத மற்றும் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய ஆசிரியர் மாணவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளங்கலை, முதுகலை, பிஎட், எம்எட், எம்ஃபில், பிஇ, பிடெக் எந்த படிப்பாக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாம். அதே மாதிரி கல்வியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கிறவங்களும் இதில் நீங்கள் கலந்துக்கலாம். டிடிஎட்டு, பிஎட்டு, எம்எட், எம்ஃபில் எதில் இறுதி ஆண்டு படிக்கிறவங்களும் இதில் கலந்துக்கலாம். அதே மாதிரி அனைத்து கல்வியியல் கல்லூரிகளும் இதில் அழைக்கப்பட்டிருக்காங்களாம். அதாவது நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டவங்க ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே உங்களை தேர்வு பண்ணி டெமோ கிளாஸ் மாதிரி எடுக்க சொன்னாக்கூட நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக வரணும். எந்த விதமான டீச்சிங் எய்ட்ஸ் தேவையில்லை. ஆனால் அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் சில உரைகள் ஆகிறத நீங்கள் தயாராக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கொண்டு வர சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸோ அல்லது ஒரிஜினலோ ஒரு செட்டு நீங்கள் கொண்டு வரணும். அடுத்து கண்டிப்பாக வரவங்க இன்டர்வியூவுக்கு நேர்முக தேர்வுக்கு வரவங்க 2 மணிக்கு உள்ளே வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு முன்னதாக வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடம் கொடுத்துட்டாங்க. காலை 9 மணி டு மாலை 4 மணி வரைக்கும் நடக்கும். ஆனால் நீங்கள் 2 மணிக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா தான் அதுக்குள்ளே நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாமுக்கு இந்த குரூப்பில், அதாவது இதில் இணையணும், இது தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், டெலிகிராம் லிங்க். அந்த லிங்க் வழியாக நீங்கள் அப்பப்போ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மற்றும் ஒரு வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். இன்னும் 2 வேலைவாய்ப்பு சொல்லியிருந்தோம். அதில் முதல் வேலைவாய்ப்பு இது. அடுத்து இன்னும் ஒரு தனியார் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். அந்த வேலைவாய்ப்பில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 30/11/2024 30/11/2024 காலை 10 மணிக்குள்ளே இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் அதுக்கு முன்னதாக விண்ணப்பிக்கலாம் அல்லது நீங்கள் நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் இதே தேதியில். இது எந்த பள்ளின்னு சொன்னால் சிவகாசி நாடார்ஸ் காமராஜர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மாப்பிள்ளையூரணி, தூத்துக்குடி 628002 இந்த பின்கோடில் இடத்துல இருக்குது. மாப்பிள்ளையூரணி ஏரியாவில். இங்கே டீச்சர்ஸ் வாண்டட்னு கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த சப்ஜெக்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய கல்வி தகுதியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு யூஜி அல்லது பிஜி வித் பிஎட் நீங்கள் முடிச்சிருந்தா இங்கிலீஷ் டீச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேத்ஸ்க்கு யூஜி அல்லது பிஜி வித் பிஎட் இதை நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது யூஜி பிஜினா பிஎஸ்சி மேத்ஸு, எம்எஸ்சி மேத்ஸு எது வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். பிஎட் முடிச்சுக்கணும் கண்டிப்பாக, அதை சொல்லிட்டாங்க. பிஎட்டோடு தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் என்ன ஹிந்தி டீச்சருக்கு என்ன எலிஜிபிள் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பியூ அல்லது எனி அதர் எலிஜிபிள் டிகிரி. இந்த ஹிந்திக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிகிரி, எலிஜிபிள் டிகிரி. அதான் நீங்கள் டிகிரினா வேறு காமனான டிகிரியை வச்சு ஹிந்திக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஹிந்தியில் நீங்கள் டிகிரி படிச்சுக்கலாம் அல்லது ஆர்பியூன்னு ஒரு கோர்ஸ் அதை முடிச்சிருக்கணும். இந்த 2 விதமான கோர்ஸ் முடிச்சிருந்தால் 2ல் எது முடிச்சிருந்தாலும்
இவங்க இந்த ஹிந்தி டீச்சருக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் மொத்தம் 3 விதமான போஸ்ட்டு, இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஹிந்தி. இது 3மே கொடுத்துருக்காங்க. 3லேயுமே யூஜி அல்லது பிஜி இருக்கலாம், ப்ளஸ் பிஎட்டு. ஆனால் ஹிந்திக்கு வந்து பிஎட்டு தேவையில்லை, பிஎட் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இதோட இன்டர்வியூ நாள் வந்து 30/11/2024 சனிக்கிழமை நடக்குது. 10ஆம் தேதி 10 மணிக்குள்ளே 10 மணிக்கு நீங்கள் போயிடலாம். அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க, 9944695070. இதுதான் கான்டாக்ட் நம்பரு. இந்த நம்பரில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே போங்க, ஃபோன் பண்ணாமல் போகாதீங்க. அதே மாதிரி இதுக்கு தபாலில் நீங்கள் அனுப்பணும், விண்ணப்பம் அனுப்பணும்னா இந்த மேலே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிக்கலாம். சிவகாசி நாடார்ஸ் அப்பாஸ்ட்ரேஸ் போட்டிருக்கு, நாடார்ஸ் காமராஜர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மாப்பிள்ளையூரணி, தூத்துக்குடி. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் இந்த ஃபோன் நம்பரில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு இந்த வேலை சரியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கன்சல்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். அல்லது அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகலாம். நேரடியாக இன்டர்வியூக்கும் நீங்கள் இதில் கலந்துக்கலாம். இது தூத்துக்குடி, திருநெல்வேலி, அது நியர்பை மாவட்டங்களில் இருக்கவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், ஏன்னா பக்கமாக இருக்கும். அதர் மாவட்டங்களுக்கும் நீங்கள் விருப்பம் உள்ளவங்க, தங்கி வேலை பார்க்கணும் விருப்பம் உள்ளவங்க அந்த சந்தேகத்தை நீங்கள் ஃபோன்லேயே கேட்டுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அது மேலும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம ஆசிரியர் நல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நம்ம வாசக நண்பர் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்து வாழ்வில் வளம் பெற நன்றி, வாழ்த்துக்கள்.